பருத்தி பாலு நமது காடமங்கலத்தின் பெருமையை உள்ளூர் வெளியூர் மட்டுமல்லாது வெளிநாடு வரை கொண்டு சென்ற முருகன் சார்பாக பாலமுருகன் காடமங்கலம் இருப்பு ராமேஸ்வரர் அவர்கள் 100 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். உனக்கு யாருமா? எனக்கு வந்து சாணாமனாமா. அப்படியா? நம்ம செட்டு நம்ம செட்டு நம்மளுக்கு தேவை. ஆமா ஆமா கூட்டியா நம்ம ஆளை கூப்பிட்டு நம்ம வேலையை எப்படி காட்டுற மட்டும் பாருங்க. ஆமாங்க சரி போமா. அழகான பொண்ணுதா கைத்த கண்ணுதா அழகான பொண்ணுதா கேட்ட கண்ணுதா பொண்ணுதா கைத்த கண்ணுதா அழகான பொண்ணுதா கேட்ட கண்ணுதா அட கட்டிக்கிட்டு யாரம் பண்ணிக்கிட்டு போடா செஞ்சு வெட்டி மயிலால வந்தாடா இடியாப்பம் இடியாப்பம் 2 மணிக்கு இடியாப்பம் 3 மணிக்கு வைக்கிறேன் வராது. இடியாப்பம் இடியாப்பம் 3 ரூபாய் இடியாப்பம். இது யாரே இடியாப்பம் இடியாப்பம் தேங்காய் பால் இடியாப்பம் இடியாப்பம் 3 ரூபாய் இடியாப்பம் 3 மணிக்கு கொப்பத்தா இடியாப்பம் நடைய சரியில்லையே. இடியாப்பம் 3 ரூபாய் இடியாப்பம் 3 மணிக்கு கொப்பத்தாவா இடியாப்பம் சுடுது. இடியாப்பம் 3 ரூபாய் மாப்பிள்ளை பொன்னூர்ல இடியாப்பம் இடியாப்பம் 3 ரூபாய் இடியாப்பம் இடியாப்பம் ஏக்கா இடியாப்பம் இடியாப்பம் தேங்காய் பால் இடியாப்பம் இடியாப்பம் ஏப்போ இடியாப்பம் 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 3 இடியாப்பம். இடியாப்பம் விற்கிறது பொம்பளை ஆம்பளையான தெரியும். இடியாப்பம் உனக்கு ரெட்டை சார்ஜ் பை அப்படித்தான்டா தெரியும். இடியாப்பம் 3 ரூபாய் இடியாப்பம். மீசையும் வச்சிருக்க பூ வச்சிருக்க வாடிங்க 3 ரூபாய். ஏண்டா குசு நல்லா போடுவியா? இடியாப்பம் 3 ரூபாய் இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். நீ டாவா டீயாயா? டாடா டீ டீ டு டு டு. பருத்தி பால். ஐயே என்னது ரெண்டுமே கிறுக்க முடியாது போச்சே. இடியாப்பம் 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 லூசு முண்டை அங்கிட்டு போயிடு. என்ன வயிற்றுக்கு இங்க வர்ற? அது பருத்தி பாலை வாங்காதீங்க, பூரா புளிச்சாணி தண்ணி புளிச்சாணி தண்ணி. இடியாப்பம் இடியாப்பம் 3 இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். ஏய் வாப்பா 2 பேரும் சண்டை விடாதீங்க. 2 பேரும் யாரும் பண்ணிக்க சண்டை வரிய அது வாடி முண்டைங்க. 2 பொம்பளையும் சண்டை விடாதீங்க வாங்கம்மா. பருத்தி பால் பருத்தி பால் பருத்தி பால் பருத்தி பால் புளிக்கு பால் வாங்க பையன் பாய் பருத்தி பால் கொடல அந்த வாளே ஓட்ட இது அந்த பாகம் அங்க போய் ஏய் என்ன ஏய் போச்சு பருத்தி பால் உலந்துருச்சு. இடியாப்பமும் நஞ்சு வச்சு அஜக்கு முண்டியா. நீ பருத்தி பால் இடியாப்பம் மசத்த போய் நீங்க. ஹலோ இப்படி சண்டை விட்டா உங்ககிட்ட 1 ரூபாவே ஆக மாட்டியா? ஐயோ ஏப்பா அழுகுற? டேய் டேய் ஏண்டி மரியாதையா போயிரு. உன் குடல அந்து போயிடும். உன் சூத்த அத்து விடுவேன். அவன் உன் பொச்சை கிழிச்சு விடுவேன். உன் துணியை கிழிச்சு விடுவேன். டேய் டேய் துணியை அந்த போட்டுக்கல துணியை. டேய் துணியை மரியாதை இல்ல. பருத்தி பாலே பொம்பளை மாதிரி வியாபாரம் பாரு. ஆம்பளை பையன் மாதிரி வியாபாரம் பாரு. ஆம்பளை 3ஓட தான் வியாபாரம் பாக்கேன். நான் 3ஓட தான் வியாபாரம் பாக்குறேன். ஆறு உனக்கு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 முளைச்சிருக்கு. உனக்கு 3 இல்ல முண்டை 1 தான் இருக்கு.
எங்க ஒண்ணு இல்ல 3 பேர் தோசை தம்பி போல முருகன் 3 பேர் வந்திருக்கான் வாய பாரு பண்ணி பீதுன்றது மாதிரி நீ எவன் உன்கிட்ட வாங்குவேன் யாரு வாங்குவாங்க இடியாப்பத்தை யாரா வாங்குவா ஏன் இடியாப்பத்தை வாங்கிட்டேன் அம்மா கண்ட இவ்வளவு குண்டி வெறுத்திருக்கு யாரு என்கிட்ட பருத்தி பால் வாங்கி குடிச்சுதான் அழகா இருக்கு என்ன ஒரு மாதிரியா குளோலி வாடி ஏமா நீ இருக்கணும் இல்லாட்ட நான் இருக்கணும் மக்கா மக்கா நீ யாரு அந்த மாமாவை அத்தையும் அங்க போட்டுக்கிட்டு என்ன கொல்லலி என்ன எந்திரிக்கிறிய உனக்குமா எந்திரிக்குது பாரா பாப்பா நொண்டிய கலட்டி விடுவேன் யாரு சட்டிய கிழிச்சு விடுவேன் புடிமாமா போய் மைக்க புடிமாமா புடிமாமா மைக்க நீ பருத்தி பால் தான வாங்குவ வாழ்க்கையில இடியப்ப வியாபாரியே இப்பதான் பாக்குறோம். இடியாப்பம் சொன்னோன்னா மறைஞ்சிருவீங்க. இன்னைக்கு தான் நல்லா சண்டை போடுங்க. பருத்தி பால் பெஸ்டா இருக்கு. என்னத்தை பூவை தலைக்கு விட்டு போற என்ன வச்சுக்க இடியாப்பம் வாங்கல ஒரு மசிறு வாங்கல நீ குழுவுல காசை போட்டு நாசமா போ ஓ இடியாப்பத்தை வாங்குற எல்லாரும் தயாரா இருப்பாங்க இங்க உன் பருத்தி பாலை வாங்குன எல்லாத்துக்கும் ஏன்ட்ட வாங்கி நீ குடிச்சு பாரு அது இடியாப்பத்தை திண்டு பாரு ஆத்தாடி புழுவுலன்னு இருக்கும் ஆமா உன் பருத்தி பாலை குடிச்சா கிளுக்கிளுன்னு இருக்கும் பாப்பா மயிர் நீ பாப்பா மசிறு கூந்தல் போய மயிர் போய கேரு கேரு அதட்டி பேசி அம்பலாரி பட்ட வாங்க நீ இந்த உருட்டி பேசி நீ உட்கார வைக்கன்னு நினைச்சுக்கிட்டு தெரியாத வா உருட்டி தான் பேசுவேன் என்ன என்ன 65 டேய் டேய் அச்சிச்சே டேய் ஆம்பளை அடிக்கறானே அந்த பிள்ளை பொம்பளை யார் ரவுடி முண்டாடி இப்பதான் ஒருத்தன் அடி வாங்கிட்டு போயிருக்கேன் இல்ல என்னையும் அடிக்கணும் பாக்குறியா இங்க ஆம்பளை அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத ஆறுகிட்ட வாங்கிட்டேன் இல்ல வாங்கிட்ட நொப்பத்தாக்கிட்டே வைப்பாங்க ஒரு பொம்பளைட்ட அடி வாங்கில தூக்கு போட்டு சாவ வேண்டியதானயா என்ன மயத்துக்கிட்டா நான் சாக இன்னும் 2 கொண்டாட்டி கட்டுவேன் உன்னை மாதிரி பொண்டுவ நாயாடா ஒரே மாதிரி மொட்டு மொட்டு நீ இன்னும் 7 ஒண்டாட்டி கட்டி பொருள் காட்சி தாண்டி விட்டு நான் நடக்க முடியும் இந்த ஜோலி என்கிட்ட வச்சுக்கிறாத அலப்புற ஏன்ட்ட குடுக்காத நீ அலப்புற குடிப்பேன் நீ என்னத்தை கிழிக்க போற என்னத்த புடுங்க போற கிழிக்கத்தான் போற நான் கிழிக்கத்தான் போறேன் என்னத்தை கிழிப்ப நீ என்னத்த புடுங்குவ கிழிக்கிறவனே ஆம்பளை யாரு நீ கிழிச்சிருவியா ஆமா கிழிச்சு நக்குன நீ இங்க ஒரு ஏற பூட்டி பூமியை கிழிச்சாதான் விளைய வைக்க முடியும் தெரியுமா உனக்கு அந்த பூமியை கிழிக்கிறதோட வச்சுக்க அப்புறம் பவதாரணியை கிழிக்கணும்னு நினைச்சேன் உன்னால என்ன செய்ய முடியும் உங்களால என்ன முடியும் இங்க ஒரு சாதிக்க பிறந்தவனே ஆம்பளை சாதிக்க பிறந்ததே பெண்கள் தான் நானும் பேசுவேன் சாதனை பண்ணவனே ஆம்பளை தான் சாதிக்க பிறந்ததே பெண்கள் சாதனை பண்ணது பெண்கள் நீ என்ன சாதிக்க போறது பெண்கள் என்ன யாரு சாதிக்க போறது யார 3 காலத்தை உணர்ந்தவங்க ஆம்பளை நீ என்ன சாதிச்சிருக்க நீ என்ன சாதிச்சிருக்க நீங்க என்னத்தை சாதிச்சு கிழிச்சிக்க ஏங்கம்மா நாங்க நினைச்சா எல்லாமே சாதிப்போமா என்ன சாதிப்ப நான் கப்பல் ஓட்டுவேன் நானும் கப்பல் ஓட்டுவேன் நான் ரயில் ஓட்டுவேன் நானும் ரயில் ஓட்டுவேன் நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் ஏரோப்ளேன் நான் ஓட்டுவேன் மோட்டர் பைக் ஓட்டுவேன் நானும் மோட்டர் நான் ஜேசிபி ஓட்டுவேன் ஜேசிபி நோண்டுவேன் நான் பொக்லைன் ஓட்டுவேன் நான் உன்னையும் நக்குன அதுல இருக்கு விஷயம் நக்கல் பருகள் உண்ணல் நீங்க என்னைய ஓட்டுவேன்னு சொல்றீங்கல்ல வாழ்க்கையில ஒரு ஆண்மகன் ஆகப்பட்டவன குடும்பத்துல வந்தியில வச்சு ஓட்டுறது பெண்கள் மட்டும்தான் சகிப்புத்தன்மை இவ்வளவு பேசுறீங்கல்ல உலகத்திலேயே சகிப்புத்தன்மை அதிகமா உள்ள ஜீவன்கள் யாரு ஆம்பளைதான் கிடையாது நீ கிடையாது நான் கிடையாது படிச்சிருக்கியா படிக்கலையா நீ படிச்சிருக்கியா படிக்கலையா ஆம்பளை உலகத்திலேயே சகிப்புத்தன்மை அதிகமா உள்ளவங்க பெண்கள் மட்டும்தான் இங்க ஒரு ஆம்பளை அடிப்பேன் ஆனா ஆதரிக்கிறவன் ஆம்பளை தான் உன்னால 100 நாள் வேலையில புறணி தான் பேச முடியும் யாரு சொன்னாங்க பேச மாட்டான் 100 நாள் வேலையை நீ சும்மா சாதாரணமா நினைக்காத என்ன சாதாரண நீங்க வெட்டி கிழிச்சு புட்டைய 100 நாள் வேலையில பிறந்தது நீ பார்த்தப்பறா யாரு நான் பார்த்ததுனால தான் சொல்றேன் பெண்ணாகப்பட்டவ காலையில எந்திரிச்சு புருஷங்காரனை பார்த்துட்டு சாந்து தட்டி எடுத்துட்டு 100 நாள் வேலைக்கு போய் நம்ம புருஷன் கஷ்டப்படுறானே நம்ம புருஷனுக்கு நம்ம ஒருத்துணையா இருக்கணுமேன்றதுக்காக உழைச்சிட்டு வர்ற பெண்களை என்னையா சொல்ற நீ சாந்தி செட்டிய தூக்கிட்டு போற 100 நாள் இல்லாட்ட இல்ல என்ன வேலைக்கு போற கஞ்சியா கொண்டுகிட்டு சித்தாள் வேலைக்கு போவ இல்லங்க இல்லம்மா அந்த வேலை இல்லாட்ட சித்தாள் வேலைக்கு போவ இல்ல கண்டிப்பா சித்தாள் யாரு பெண்ணு நீனு கொத்தனார் யாரு ஆம்பளனா கொத்தனார் எங்க நிப்பேன் மேலே நீ ஒரு சாமியா சட்டியத்தே வச்சிருப்ப நான் 3 சாமியா வச்சிருப்பேன் என்ன தூக்கு குண்டு மட்டக்கம்பு கரண்டி நீ கீழே சட்டியோட நிப்ப நின்றுகிட்டு சும்மா இருப்பையா கிடையாது மேல நிக்கிற கொத்தனார் குண்ட பாப்ப
இந்த குண்டை தூக்கு குண்டமா? தூக்கு குண்டை. குண்டை பாப்பையில பாப்பேன். மத்த கம்ப பாப்பையில பாப்பேன். கரண்டிய பாப்பையில நீ என்ன செய்யணும்? கீழே நின்று என்ன செய்யணும்? நீ தூக்கி கொடுக்கணும், கொத்தனார் அடிக்கணும். அப்ப தாண்டி உன் பொந்து இடப்படணும். அப்பயுமே பெண்ணாகப்பட்டவ தூக்கி கொடுத்தாதான் கொத்தனாருக்கு வேலை. நீ நினைக்கிற இல்லைன்னா நீ தனியா அடிச்சுக்கிட்டு கிடப்பியா? இல்லம்மா, ஆ. நாங்க தான் சொந்த கால நிக்கிறவங்க. 2026 பெருநாளில போய் ஒரு கலவை மிஷின் எடுப்பேன். ஒரு 3/4 இன்ச்சு சல்லியை போட்டு கலவை மிஷின்ல எம்சாண்ட போட்டு அதுல தண்ணியை ஊத்தி பட்டனை தட்டி விட்டா போதும். களத்து விட்டு மேல லிப்ட்ல ஏத்திக்கிட்டே இருப்போம்மா. யார் நீ ஏத்துவ? நீ ஏன் ஏத்தட்டே இப்பதானே, வந்தே? ஏய், அந்த ஐந்தரை மலை இப்பதானே வந்திருக்கு. முன்னாடி நீ என்ன பண்ண? நீ இப்பதானே வந்த. யாரு சொன்னது? நீ இப்பதானே வந்த. யார் சொன்னது? நான் சொல்றேன். நீயே சொல்லுவியா? ஆமா, நான் தான் சொல்லணும். அந்த எந்திரம்லாம் இப்ப வந்தது. ஆ. அப்ப உள்ள கொத்தனாருக்குலாம் சித்தாளுன்ற ஒருத்தி இருந்தாதான் வேலை. ஆமா. இல்லனா கொத்தனார் நீ என்ன பண்ணுவ? அப்ப நீ அப்ப உள்ள ஆளா இப்ப உள்ள ஆளா? நான் வந்து இப்ப உள்ள ஆளு. இப்ப உள்ள ஆள் தானே. அப்ப இப்பதானே வந்திருக்க. இப்ப பேச்சுக்கு பேச்சு பேசுறீல. பேசுவேன். ஒண்ணு எத்தனை? 1 1 2 2 4 4ல 4 போயிடுச்சு. 4ல 4 போச்சுன்னா பூச்சியம். பூஜ்ஜியம். ஆமா. தமிழ்ல அதுக்கு பேரு சைவர். சைவர். சைவர்ல ஒண்ணு போகுமா? போகாது. லூசு முண்டை. அடி கிறுக்கு முண்டை. சைவர்ல ஒண்ணு போகும். எப்படி போகும்? அதான் படிக்கணும். எப்படி? இது பாரு சைவர். ஆ, இது பாரு ஒண்ணு உள்ள போகுது பாரு. அப்ப அந்த சைவர் யாரு? நீனு. அந்த 1 நானு. அந்த சைவர் இருந்தாதான் ஒண்ணே உள்ள போகும். சைவர் இல்லன்னா நீ எதுல போவ? சைவர் இருந்தா தாம நான் ஒண்ண உள்ள விடுவேன். ஆ. சைவர் இப்படி இருக்கு, ஒண்ணு இப்படி இருக்கு. ஆமா. இதுக்கு சைவருக்கு பெருமையா ஒண்ணுக்கு பெருமையா? ஒண்ணுக்கு தான் பெருமை. ஒண்ணுக்கு தானே பெருமை. ஆமா. அப்ப ஆம்பளைக்கு தானே பெருமை. அதே சைவரை தூக்கி இந்த பக்கம் போட்டா ஒண்ணுக்கு பெருமையா சைவருக்கு பெருமையா? ஒண்ணுக்கும் பெருமை சைவருக்கும் பெருமை. ஆ. அப்ப 2 பேத்துக்கு சரி சமம்ங்கற. ஆமா. அப்படிங்களா? ஏன்னா ஒரு குடும்பத்துல ஆணு பெண்ணு சரிக்கு சமங்க. இந்த உலகத்துலயும் சரி ஊர்லயும் சரி ஆ. ஆண்களுக்கு இணையா பெண்கள், பெண்களுக்கு இணையா ஆண்கள் இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓ, பெண்களுக்கு இணையா ஆண்கள். ஆண்கள். ஆமா. அப்ப அலங்காநல்லூர்னா என்ன ஃபேமஸ்? என்னப்பா? அலங்காநல்லூர்ல உள்ள ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. ஆமாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆண்களும் பெண்களும் சரி சமம். இந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு விடுவாங்க. ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் ஏன் விடல? ஏன் விடல? நீ வாடி வாசல தாண்டவனிலே சாணி போட்டுருவேன். சரி, அதை விட்டுரு. சரி. இப்ப மஞ்சு வரட்டு. இந்த மஞ்சு வரட்டுல என்ன மாடு விடுவாங்க? மஞ்சு வரட்டுல ஆம்பளை மாடு, அதாவது காளை மாடு. காளை மாடு. காளை மாடு. ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் விடல? நீ ஓடையிலேயே ஒண்ணுக்கு இருந்துருவேன். புடிச்சு குடிக்க கூப்பிட்டாங்க. ஆமா, குடிச்சிட்டாலும் கிளுக்குன்னு இருக்கும். அதை விடு. வட மாடு எருது கட்டு விடுறாங்க. ஆமா. இந்த எருது கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு தான் விடுவாங்க. ஏன் பொட்டை மாடை விடல? ஏன் விடல? நீ ஓடும் போத புருட்டுன்னு குசு போட்டுருவேன். மோந்து வாத்துருக்கப்ப மோந்து பாக்கலமா. அது மட்டும் விடு. ஆரம்ப குளத்துல மழை பெய்யுது. சரி. காலையில விவசாய பெருங்குடி மக்கள் ஏற பூட்டி உழுக போகணும். என்ன மாடு பூட்டுவாங்க? காளை மாடு பூட்டிட்டா உழுவா போவாங்க. உழுக போவாங்கல்ல. ஆமா. ஏன் பொட்டை மாடை பூட்டல? ஏன் பூட்டால? நீ சால் பிடிக்கலையே, முருகங்கிற மாட்டை நோங்கிடுவேன். சால் நேரம் பிடிக்க முடியாது. அப்ப மேல இருக்கிற சூரியன் யாரு? மேலே இருக்கிற சூரியன் ஆகப்பட்டவன் ஆண்மகன். ஆம்பளை. கீழே இருக்கிற தாமரை? தாமரைன்றது ஒரு பெண்ணு. பெண்ணு. ஆமா. தாமரை எப்படி இருக்கும்? முட்டா இருக்கும். மொட்டா இருக்கும். ஆமா. எப்ப விரியும்? சூரியன் வந்தால் தாமரை விரியும். சூரியங்கிற ஒளிச்ச விட்டாத்தான் தாமரை விரியும். அப்ப ஆம்பளை விடணும். விடணும். இதான உண்மை. கண்டிப்பா. மேல இருக்கிற சந்திரன் யாரு? சந்திரன்றது ஆண்மகன். கீழே இருக்கிற அல்லி? அள்ளின்றது பெண்ணு. அல்லி எப்படி இருப்ப? அது மொட்டாதான் இருக்கும். எப்ப விரியும்? சந்திரன் வந்தா விரியும். சந்திரங்கிற ஆம்பளை வந்தாத்தான் விரியும். விரியும். ஆமா, அது மாதிரி தானே உண்மை. மேல இருக்கிற வர்ணபவன் யாரு? வர்ண பகவான்ன்றது வந்து ஆம்பளை. கீழே இருக்கிற பூமாதேவி? பூமாதேவின்றது தாய், பெண்ணாகப்பட்டவ. பெண்ணு. ஆமா. இந்த பூமாதேவி எப்படி கிடக்க? வறண்டு போய் கிடக்குங்க. வறண்டு போய் கிடக்கு. எப்ப குளிரும்? தண்ணியே விட்டா குளிரும். வர்ணபவன் தண்ணியை விட்டாத்தான் பூமாதேவி குளிரும். நடிக்கிறாவாரு. நான் ஒண்ணு கேக்குறேன். அவங்களெல்லாம் விட சொல்லிட்டு நீ என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா? அது இயற்கை. ஓ. இது செயற்கை. ஆஹா. இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. வித்தியாசம் இருக்கு. இருக்குல்ல? இருக்குங்க. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு. மூச்சு, கண்டிப்பா. வீச்சுக்கு வீச்சு. ஆ. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். நீங்களும் பிசினஸா? நான் விட்டுட்டேன் இடியாப்பத்தை. நானும் பருத்தி போல விட்டுட்டேன். ஒரு ஆள் வாங்க மாட்டேங்க. 1 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேங்க. நான் வேற வியாபாரம் பாக்குறேன். என்ன? சூப்பர் வியாபாரம். அப்படி ஒரு வியாபாரம். நீங்க என்ன வியாபாரம்? நீங்க முத சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். நான் வந்து வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். என்ன? பனானாஸ். ஓ, வாழைப்பழமா? ஆமா. 4 ஐட்டம் கொண்டு இல்ல, ஒரு மாதிரியா வாழைப்பழம்னு அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரஸ்தாலி இருக்குல்ல? ஆமா. முத்து மைக் செட் ஓனர் வாங்கிட்டாரு. எதுக்கு? சாப்பிட வாழைப்பழம். பஞ்சாமிரதம் கூட. இன்னொரு வேலை நாட்டு பழம் இருக்குது தெரியுமா? நாட்டு வாழைப்பழம். அது யாரு வாங்கினா? முருகன் வாங்கிட்டா. எதுக்கு? என்ன வாழைப்பழம் வாயில தள்ளுவாங்க?
இன்னும் ஒண்ணு செவ்வாழை இருக்கு வருமா? அதாவது அந்த செவ்வாழைன்றது வந்து ஆண்களுக்கு விட பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஆமா. என்ன காரணம் தெரியுமா? மோஷன் ஃப்ரீயா போகும். இல்லங்கய்யா, நீ அதிலேயே இருமுடா. அதை சாப்பிட்டோம்னா பெண்ணாகப்பட்டவளுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். ஆமா. செவ்வாழை படிக்கலன்னா உன்னையெல்லாம் சந்திக்க முடியும். சிங்கத்துறை வாங்கிட்டாரு. எதுக்கு? சாப்பிடத்தேன். இன்னும் ஒரு பழம் இருக்குவாரு, கதலி பழம். அதான் ஆல்ரவுண்டுக்காரன் பழம். அழகர் அழகரு வாங்கிட்டேன். இன்னொரு பழம் இருக்கு. என்ன? சிறுமலை பழம். அதான் ஐயனார் வாங்கியிருக்காரு. அது சின்னதா இருந்தாலும் சுவை. ஆனா நம்ம பழம் தமிழ்நாட்டுல கிடைக்காது, ரேரா தான் கிடைக்கும். என்னையா சொல்றிய? எப்படிங்க? ஆமா, கேரளாவுல தான் ரொம்ப. என்ன பழங்க? நேந்திரம். அது பெருசாவுல இருக்கும். வாழை மரம் எப்படியா தாங்குது? சாஞ்சிருமா, இதுக்கு அழகு தான் கவட்டையை கொடுப்பேன். அப்ப நாங்க வாழைப்பழம், நீங்க? நான் வந்து சொன்னா கோச்சு கூடாது, கோவிக்க மாட்டேன், கிண்டல் பண்ணக்கூடாது. சே. நீங்க என்ன வைக்கிறீங்க? வாழைப்பழம். நான் வந்து ஐஸ். ஐஸா? நிறைய ஐஸ் வைக்கிறேன். ஐஸ்னா என்ன ஐஸ்? எனக்கு தான் ஐஸ் வைக்கிறாங்க. என்ன ஐஸ் வைக்கிற? கோன் ஐஸ். கோன் ஐஸா? கோன் ஐஸ் தான் வித்தேன். அது எல்லாரும் வந்து வாங்க மாட்டேங்குது. ஆமா. இப்ப கப் ஐஸ் விக்கிறேன். ஆமா, என் மாப்பிள்ள பொன்னூர்ல ஒரு ஐஸ் வச்சிருக்கேன், சாப்பிடு. மாமா, எங்க அக்காட்ட ஐஸ வாங்கிட்டு கடை சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் ஐஸ தின்றேன் மாப்பிள்ள. சரி. நீ குச்சியை வாயில வச்சுக்க. இல்ல, ஏன் குச்சியை வாங்க வைக்கிறீங்க? அப்ப ரெண்டு பேரும் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்ப்போம். அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே, அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழைமரம், கணக்கில்லாத வாழை மரம், வாழைமரம் தோப்புக்குள்ளே, வாழைமரம் தோப்புக்குள்ளே, வாழைமரம் தோப்புக்குள்ளே, வாழைமரம் தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப, நான் போட்ட போறேன் கலப்பு, காடமங்கலத்துல ஓட்ட போற நம்ம பொழப்ப, நம்ம காடமங்கலத்துல ஒட்ட போற பொழப்பு, கையளவு பிஞ்சைக்குள்ளே கையளவு பிஞ்சைக்குள்ளே ஓடிய அடியோந்தாலும் வாடி முதலே சுண்ணாமு தாண்டி போனாலும் போடி புதுக்கொண்ட பொய்யில தாண்டி ஏய், விளங்காதாலே. என்ன டேய் உனக்கு தான் 2 மைக் முத்து மைக் அண்ணன் போட்டுருக்காரு, மைக் செட்டு அண்ணன் 2 மைக் போட்டு இந்த மைக்ல பேச வேண்டியதாயா? மாப்பிள்ள, இந்த மைக்ல வயறு அந்து போச்சுடா. அதுக்கு என் மைக்ல பேசு. தாலாட்ட பயலுக்கு பயந்து விட்டாங்க. என்னடா அடப்பு நிறையா இருக்கு. ஏம்மா கேட்டுச்சா? அந்த படுத்துட்டேன் ஒருத்தன். திருப்பி காட்டு. ஏய், மாற்ற ஆஹா, மண்ணள்ளி போட்டுருவாங்க. நான் பார்த்துக்கிறேன், கரண்டியை வச்சு எடுத்துடுறேன். தலையா
காமிமா இல்ல அந்த பாக்ஸனோட காமி நீ பருத்தி பால் வாங்கலையா குசு உன் மேல பாத்தியா நீ பருத்தி பால் தான் வேணும்டா என்னைக்குமே இடியாப்ப வாங்கி இப்படி குசிலாம் பார்க்க மாட்டேன் சிங்கிடுக்கா சின்ன ஓடி வந்த மேல ஆட்டமாடி அளவுக்கு ஓடிவிட்ட கூட்டத்தோட அடியா அடித்து கொடுமாறி நீ வந்தத வெள்ளைகள் சொல்லலாம் என்ன மாப்பிள தோசை வேணுமா வேணாமாடி நல்லா தானே செஞ்சுச்சு லப்பு லப்புன்னு செய்யறாடா சொல்ற மாதிரி செய்யுமா ஏமா உனக்கு எப்படி செய்யணும் நைவா செய்யணும்யா நீ வாவே குப்பரப்படுவேன் பார்த்தா தேளு ஆடி பார்த்தா முறுக்கு எப்படி புரியா யூடியூப்ல இதை எடியா முக்கியமா ஆமா நான் கடலாடிக்கு நோட்டீஸ் அடிக்கணும் மாமா எங்க அக்கா சூப்பர் மாமா அப்ப பப்புனு பப்புனு சூப்பர் வா தூம்பிட்டு போ ஆடி முண்டா மச்சான வச்சுக்கடி முந்தான முச்சுலதா மச்சானே வச்சுக்கடி என்னையா அந்த வாயை மூட சொல்லியா ஈ உள்ள போயிடாது மச்சானே வச்சுக்கடி சூப்பர் மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள சூப்பர்யா சூப்பர்மா உண்மையிலேம்மா உண்மையிலே நான் எத்தனையோ டான்ஸர்களை பார்த்துருக்கேன் நகைச்சுவை நடிகைகளை பார்த்துருக்கேன் அத்தாடி வைக்கப்படுது பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னா வெக்க இருக்கணும்யா பாவடையை தூக்கி மூஞ்சியை முடிக்க டேய் நான் தைரியமா தூக்குவேன் ஆமா உள்ள ஆசை தம்பி இருக்கேன் கவி பிடிவேன் நல்லா ஆடுறீங்க தேங்க்யூ உங்களுக்கு ஊருதா ஏய் ரொம்ப நேரமா ஊறுது அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா கூட மாமா ஏய் எதுக்குயா மாமா எங்க அக்கா பக்கமும் எனக்கு தான் எச்சி ஊறுது எச்சி ஊருதா எச்சி ஊறுதா நான் என்ட்ரன்ஸ் ஆனதுல இருந்து உனக்கு எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு ஏய், உங்களுக்கு ஊர் ஊரு இதான்னு கேக்குறாரு ஊறிதா ஆமா இதாண்ணா உங்க பேரு ஓயாம இழிக்காதடி இழிச்சம் ஏய் பொம்பளை பிள்ளை தான் கொஞ்சம் வைக்கப்படும் இப்ப நீ தானே சொன்ன பெண் என்றால் வெக்க வரணும் ஒரு தடவை தான் வைக்கப்படணும் சரி கல்யாணம் முடிச்ச பின்னாடிமா உங்க வைக்கப்படணும் பேர் என்ன என் பேரா சூப்பர் பேர் என் பேரும் சூப்பர் பேர் சூப்பர் வேற ஏய் பாப்பம்மா பாப்பம்மா எந்த தண்ணி மைக்கில் முடிக்கிறேன் மாமா என்ன மாமா ஏன்டா கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேங்க இல்லாம தானடா கல்யாணம் முடியாம இருக்கேன் இவர் நிமிஷ் பாப்பம்மா உங்க பேரு என் பேரு அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் என் பேரு பாப்பம்மா என் பேரு ஏய் ஒபாமா பேரை மாத்திட்டேன் நானும் மாத்திட்டேன் என் பேர் என்ன தெரியுமா என் பேர் கெண்ட குஞ்சு என் பேரு கெளுத்தி குஞ்சு பெட்டிக்கார் பேரு அதுதான் கம்மா கண்டா அம்மா கெண்ட உங்க ஆல்ரவுண்டுக்கார் உங்க பேரு ஐர குஞ்சு குறவ குஞ்சு குறவ குஞ்சு உங்க பேரு உழுவ குட்டி அது உழுக்கு உழுக்குன்னு போயிட்டு வந்துடும் நான் பேரை மாத்திட்டேன் அந்த மைக் செட் பண்ண ஆப்ரேட் பண்றாருல அவர் பேர் கட்லா கண்டை
சுரண்டவே ஒரு கம்மா கண்டா ஒரு கட்லா கண்டையா? என் பேரு சூப்பர் பேர் மாத்திட்டேன். நானும் மாத்திட்டேன். என் பேரு முழு பேரு சொக்கலிங்கம். சரி. சுருக்கமா சொக்கு. என் பேரு சக்கம்மா. சுருக்கமா சக்கு. சக்கு சொக்கு. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா நக்குவியா? நக்குண்டு வைப்போம். இல்ல சுக்குண்டு வைங்க. உண்மையான பேர் என்னம்மா? பவதாரணி. மை நேம் இஸ் சண்முகராஜ். ஐ லவ் யூ. அப்படின்னா வாடி நொங்கு வெட்ட போறதுண்டாரு. எனக்கு வெட்ட தெரியாது. கூட்டிட்டு போறவங்க வெட்டிக்கிடுவாங்க. யாரும் கூப்பிடாண்டு போயிடாத. போக மாட்டேன். நொங்கு எடுத்துருவாங்க. அதனால என்னுடைய காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி முடிந்தமான காதல். அந்த சிவரஞ்சனி ராகத்தில் எப்படி சொல்ல போறோம் தெரியுமா? இது ஒரு ஜீவன் இது உங்காதல் இது ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் இது உன் ஞாபகம் உறங்காமல் துடிக்கின்றது பாசங்களோ காடமங்குளம் பாசங்களும் கருவாச்சி என் கருவாச்சி சாடமான பார்வையான காதல் வந்து உருவாச்சு. அன்னால சொன்னதெல்லாம் என்னாச்சு, செல்லால சொன்னது காதல் வந்து பொது உடமையாச்சு. ஊரடங்கு சாமத்தில கோடி பிள்ளையில ஊனப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சா சில சிலக்கும் ஓலையெல்லாம் உன் சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மக உன் நினப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்திருக்கும் மலரோ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ சித்திரப்பூ வெளிப்பாரு சித்திரை கழிக்கவேனம்மா போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் மாமரத்து பூவெடுத்து மஞ்ச ஒன்று போடவா. போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம்
காதல் தங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? காதல். காதலா? எங்க எடுத்து சொல்லுங்க. எங்க அப்பா இதோ இதோ என்னும் ஒரே இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ பாட்டு ஒரே ராகம் கொடி மலர்நாள் கிளை கடினாள் மனப்போ வாழ்வோ இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ என் பாட்டு ஒரே ராகம். தீபத்தின் ஒளியாக ஒரு பாதினான் தேன் கொண்ட மலராக ஒரு பாதினி காற்றின் ஒளியாக வருவீரடி கனவுக்குள் இனிவாக வருவாயடி நிலவுக்கு வானோ நீருக்கு நீரோ கொடி கொரு கிளை போல் துணை நீயம்மா இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ஓடமும் நீரின்றி ஓடாதமா நீ சொல்லும் வழியானே கேட்டேனம்மா கோலமி உறவுக்கு ஈடமா நீ சொல்லும் வழியானே கேட்டேனம்மா உனக்கின நானோ எனக்கின நீயோ உலகினில் வாழ்வோம் இந்நாளுமே இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என்னும் ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ஓடுது ரயில் பாதை மனம் போலவே பாடுது குயிலங்கே தினம் போலவே மாமரம் பூ பூத்து விளையாடுது நாடெங்கு புது வாசம் பறந்தோடுது பார்ப்பது எல்லாம் பரவசமாக புதுமைகள் காண்போம் இந்நாளுமே இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என்னும் ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ராமனின் குகனாக